விஜய் சாருக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி கத்தி அந்த படம் வரைக்கும் அனுப்பிச்சிருக்கேன். சில நடிகைகளுக்கு அனுப்பும்போது வந்து அவங்களுடைய பாதுகாப்பு கருதி சில விஷயங்கள் சொல்லுவாங்க. நாங்கள் உள்ளுக்குள்ளே பூட்டிக்கிற மாதிரி இல்லை சார், அது வந்து லாக்கு சரியா இல்லை, அது கொஞ்சம் மாற்றி கொடுங்கம்மாங்க. சில பேர் வந்து அந்த கேப்பில் வந்து அந்த ரூம் தெரியுது, அந்த கேப் இல்லாமல் பண்ணி கொடுங்க அப்படிம்பாங்க. அதெல்லாம் ரொம்ப கரெக்டாக நுணுக்கமாக அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் யோசிக்கவே இல்லை. அதை அவங்க பார்த்துட்டு இந்த ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும்போதெல்லாம் அந்த கேப்பில் லைட்டு, அந்த ரூமோட லைட்டு இங்கே விழுகுது அப்படின்னா அவங்க பார்க்க முடியும்னு தானே அர்த்தம். ஓ அப்படி ஒரு சிக்கல் இருக்கான்னு அதுக்கப்புறம் பண்ணுற வண்டியிலலாம் அந்த பாயிண்ட்டை இப்படி என் கூட பயணப்பட்ட நிறைய நடிகைகள் வந்து சொல்லி அந்த மாதிரி எங்களுடைய கேரவனில் வந்து நிறைய விஷயங்களை நாங்கள் மாற்றிருக்கோம். ஒரு நடிகர் வந்து இங்கே டைல்ஸ் போட்டால் தான் நல்லாயிருக்கும், க்ளீனிங் உங்களுக்கு ஈஸி, எனக்குமே வந்து டஸ்ட் அலர்ஜி இல்லை அப்படின்னு சொல்லுவார். இன்னொரு நடிகர் வந்து என்ன சொல்வார், ஐயோ இதில் நடக்கும்போது சவுண்டு வருது இந்த டைல்ஸில், அது எனக்கு பிடிக்கல, நீங்கள் ஒரு கார்பெட்டை போடுங்க அப்படிம்பாரு. ஆனால் பட் ஒரு குறிப்பிட்ட அளவு வரைக்கும் தான் அவங்களுடைய மாற்றங்களை வந்து செய்ய முடியும். நம்ம பிரைம் மினிஸ்டரும் ஜின்பிங்கும் இங்கே வந்திருந்தாங்கல்ல, அதுக்கு 2 பேருக்குமே பிரைம் மினிஸ்டருக்கு ஒரு வண்டி, ஜின்பிங்க்கு ஒரு வண்டி மகாபலிபுரத்துக்கு நாங்கள் அனுப்பிச்சோம். அண்ட் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இங்கே வந்து ஒரு ஃபோர்டு கம்பெனிக்கு பக்கத்தில் ஒரு நிறுவனத்தை, சிறுபெரும்புதூரில் ஏதோ ஒன்று ஃபோர்டாவது ஏதோ ஒரு கம்பெனி பேர் ஞாபகம் இல்லை எனக்கு, அந்த நிறுவனத்தை வந்து அவங்க தொடங்கி வைக்கிறப்போ ஒரு டயர் கம்பெனி நினைக்கிறேன், ஏதோ ஒரு நிறுவனத்தை அவங்க தொடங்கி வைக்கிறப்போ அவங்களுக்கு நாங்கள் அனுப்பிச்சிருந்தோம். பிக் பாஸுக்கு தொடர்ந்து 4 சீசனாக, ஆமாம் எல்லாம் அந்த டீமுக்கே நான் தான் அனுப்புகிறேன், 4 சீசனாக நான் அனுப்புகிறேன். அப்புறம் வந்து விஜய் டிவிக்கு 15 வருஷமாக அனுப்புகிறேன். சன் டிவியோட பெரிய பெரிய நிகழ்ச்சிகளுக்கு வந்து தேவைப்படும் போது எங்கிட்ட தான் எடுப்பாங்க. ஜீ தமிழ் தொலைக்காட்சிக்கு நான் தான் அனுப்புகிறேன். அது இல்லாமல் வந்து படங்கள்னு பார்த்திங்கன்னா நிறைய விஜய் சாருக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி கத்தி அந்த படம் வரைக்கும் அனுப்பிச்சிருக்கேன். அது மாதிரி சூர்யா சாருக்கு வந்து முன்னாடி சிங்கம் படத்தில் ஆரம்பித்து சூரரை போட்டு ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்கும் அனுப்பிச்சேன். அப்புறம் அவங்களுடைய எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசருக்கும் எனக்கு ஒரு சின்ன மனஸ்தாபம் வந்தது, அதனால் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்துட்டோம். இப்போ சூர்யா சாருக்கு அனுப்பலை. அவங்கெல்லாம் எப்போவுமே எனக்கு நடிகர்களோட எனக்கு எந்த கருத்து வேறுபாடும் வந்ததே கிடையாது. பெரும்பாலும் 99% வந்தது கிடையாது. பட் அங்கே உள்ளுக்குள்ள இருக்க நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய மேலாளரோ அல்லது அவங்களுடைய உதவியாளர்களுடையோ எங்களுக்கு வந்து அந்த இணைவு இல்லாமல் போகலாம். அதனால வந்து நாங்கள் ஒரு சில நிறுவனங்கள்லேருந்து நாங்கள் வெளியில் வர வேண்டிய சூழ்நிலை உருவாகும். அப்படி தான் நடந்திருக்கு. அது மாதிரி அப்புறம் ஏவிஎம்மோட அனைத்து திரைப்படங்களுக்கும், ஏஜிஎஸுடைய பெரும்பாலான நிறுவனத்தினுடைய பெரும்பாலான திரைப்படங்கள் எல்லாத்துக்குமே நாங்கள் தொடர்ந்து வண்டி அனுப்பிச்சிட்டு தான் இருக்கோம். நடிகர்கள் வந்து பெரும்பாலும் 1-2 விஷயங்கள் தான் கேட்பாங்க. எனக்கு வந்து கொஞ்சம் க்ளீனாக சோஃபா மெத்தையெல்லாம் க்ளீனாக இருக்கட்டும் சார், புது பெட் ஸ்ப்ரெட் போட்டு அனுப்புங்க, இந்த டிரைவர் கிளீனர்லாம் கொஞ்சம் குளிச்சு நல்ல ட்ரெஸ் போட்டு வர சொல்லுங்கள், இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் தான் கேட்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான டேஸ்ட் இருக்கும். அது வந்து நீங்கள் சொந்த வண்டியாக பயன்படுத்திக்கிறப்ப நீங்கள் எப்படி வேணாலும் பயன்படுத்திக்கலாம். ஆனால் ஒரு பொது வண்டிக்கு வாடகைக்கு நீங்கள் எடுக்கிறப்ப நிறைய விஷயங்கள் வாடகைக்கு கொடுக்குறப்ப நீங்கள் ஒவ்வொருத்தர் சொல்கிறதையும் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா அது ஒரு முடிவே இல்லாமல் போயிட்டுருக்கும். அது செலவு தான் ஜாஸ்தியாகுமே தவிர நீங்கள் எல்லா தரப்பையும் நீங்கள் திருப்திப்படுத்தவே முடியாது. அது ஒரு கடத்தில் ஆமாம் சார் பண்ணிடலாம் சார், இந்த படம் முடிஞ்சோன்னா பண்ணிடுறேன் சார், அந்த படம் அந்த அடுத்த படத்துக்கு நான் மாற்றுறேன் சார் அப்படின்னு சொல்லி ஏதாவது, அல்லது ஒரு வண்டியில் டைல்ஸு, ஒரு வண்டியில் அவர் சொன்ன மாதிரி கார்பெட், அன்றைக்கி அந்த கார்பெட் இருக்க வண்டி அனுப்பணும். ஏன்னா இந்த வண்டி சின்னதாக இருக்குது, நீங்கள் கார்பெட் கேட்டிங்களா சார், எனக்கு அந்த கார்பெட் போட்ட வண்டி இது ஒன்று தான் இருக்குது சார் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து பண்ணிக்கணுமே தவிர, பொதுவாக இந்த மாதிரி காமனாக நீங்கள் செய்கிற வாடகைக்கு விடுற வாகனங்கள்லையோ அல்லது செய்யக்கூடியலையோ எல்லாரும் சொல்கிறதையும் நீங்கள் அதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த தொழிலை உங்களால் வெற்றிகரமாகவோ சிறப்பாகவோ நடத்த முடியாது. என்னுடைய டச்சப் வந்து அப்படி தடுமாறினா, என்னடா அப்படின்னு சார் வந்திருக்காருன்னா, சரி இயக்குனர் தான் வந்திருக்காருன்னு பின்னாடி திரும்பினா பின்னாடி விஜய் சார் நின்றுட்டு இருந்தார். வணக்கம் சார் அப்படின்னு. எனக்கு ஒன்றும் அவ்வளோ பழக்கம்லாம் கிடையாது. எனக்கு நான் கேரவன் அனுப்புகிறேன், அவர் யூஸ் பண்ணுறாரு, நம்ம கம்பெனியில் பணம் தராங்க, அவ்வளோதான் எனக்கும் அவருக்கும் உள்ள தொடர்பு. இவ்வளோ கிட்டக்க நான் அவ்வளோ பெரிய நடிகரை பார்க்கும்போது இல்லை என்ன பேசுகிறது திடீர்னு, ஏன்னா எதிர்பார்க்கல அதை. அவர் வந்து இப்படி நின்னார், நின்று இப்படி கீழே இப்படி குடிஞ்சு பார்த்துட்டு, ரொம்ப நல்லா பண்ணுறீங்க சார், நீங்கள் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னாரு. இல்லை சார் நான் கேரவன்லாம் பண்ணிகிட்ருக்கேன் உங்களுக்கு. இல்லை அதெல்லாம் எனக்கு தெரியும். இல்லை நடிப்பு பயிற்சி நீங்கள் ஏதாவது போகிறீங்களா, என்ன பண்ணுறீங்க நீங்கள், அது தொடர்பாக என்ன ரொம்ப நல்லா பண்ணுறீங்களே அப்படின்னாரு. இல்லை சார் இது வந்து எனக்கு தெரிஞ்ச தொழில், நான் இதே மாதிரி ஸ்டேஜில் விட்டால் நீங்கள் நான் 2 நாள் கூட பேசுவேன், ஆனால் வேறு உங்களை மாதிரி உணர்ச்சிகரமான சீன்லாம் கொடுத்து என்னை நடிக்க சொன்னாங்கன்னா நான் தடுமாறிடுவேன், பயந்துடுவேன். என்ன இது வந்து எனக்கு நான் ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்கேன், இயல்பாக பண்ணிகிட்டு இருக்க ஒரு வேலை, அதனால அது அப்படி நினச்சி நான்